மகிழட்டுமே, உம் சித்தம் நடக்கட்டுமே. உள்ளம் மகிழட்டுமே, உம் சித்தம் நடக்கட்டுமே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே, உம்மோடு வாழ்ந்திடவே. உம் வார்த்தை கிடைக்கட்டுமே, உம்மோடு வாழ்ந்திடவே. ஆராதனை நேரம் பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. பகலெல்லாமும் நினைவு, இரவெல்லாமும் கனவு. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் சென்றிடவே, உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் சென்றிடவே, உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகமேதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. பசிதாகமேதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்க. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோமையா, உம் வல்லமை கண்டோமையா. ஆலயம் வந்தோமையா, உம் வல்லமை கண்டோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. உம் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோமையா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே, சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம். இன்றைய நாளிலும் விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளின் சிந்தனைக்காக அன்போடு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ்கிற போது எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ வினாக்கள் அல்லது கேள்விகள் உருவாகின்றன. சில கேள்விகளுக்கு எங்களால் இலகுவாக பதிலை கண்டுபிடிக்க முடியும். சில கேள்விகளுக்கு எங்களால் உடனடியாக பதிலை கண்டுபிடிக்க முடியாது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நாங்கள் சிறு பிள்ளைகளாக பாடசாலைக்கு போகின்ற போது ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடங்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த பாடங்கள் சொல்லித் தருகிற போது சில காரியங்களை பற்றி நாங்கள் எந்த கேள்விகளுமே ஆசிரியரை பார்த்து கேட்பது கிடையாது. ஒன்றும் எத்தனை என்று கேட்டால் ஆசிரியர் 2 என்று சொல்லி தருவார். இது 2ம் 1ம் கூட்டினால் எத்தனை என்று கேட்டால் 3 என்று சொல்லி தந்தால், ஏன் 1ம் 1ம் கூட்டினால் 2 என்று ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு நாங்கள் ஒரு விடை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி செய்வது கிடையாது. அது ரசாயனமாக இருக்கலாம், பௌதிகமாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், கணக்காக இருக்கலாம். சில காரியங்கள் அடிப்படையாக எங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. அந்த காரியங்களை நாங்கள் நம்பி
அது உண்மையானது என்ற எண்ணத்தை எங்களுக்குள்ளே எடுத்துக்கொண்டு அதற்கு பின்புதான் அதிலிருந்து ஏனைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதிலிருந்து 2வது படிக்கு போகிறோம். 2வது படிக்கு போகின்ற போது ஆசிரியர் சில காரியங்களை நமக்கு சொல்லித் தருவார். அந்த காரியங்களை கேட்டுக்கொண்டு அவர் சொல்லித்தந்தது அப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் இருப்பது கிடையாது. ஏனென்றால் அது உண்மையாக என்று கண்டுபிடிப்பதற்கு சில யோசனைகளையும் கருத்துக்களையும் ஆய்வுகளையும் அவர் சொல்லித் தருவார். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு மரம் வந்து முளைத்து வருவதற்கு சூரிய ஒளி தேவை என்று ஆசிரியர் சொல்லித் தருவார். மரம் முளைத்து வருவதற்கு எதற்காக சூரிய ஒளி? அப்போ ஆசிரியர் நீங்கள் அதை பரீட்சை செய்து பார்ப்பதற்காக ஒரு வழிமுறையும் சொல்லித் தருவார். ஒரு பெட்டியை எடுத்து அந்த பெட்டிக்குள்ளே முளைத்து வருகிற சிறியதொரு மரத்தை வைத்து இருட்டிலே அந்த மரத்தை மூடி வைத்து விடுங்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த பெட்டியை திறந்து பார்த்தால் பச்சை நிறமாக இருந்த மரம் அந்த பச்சை நிறமெல்லாம் போய் மஞ்சள் நிறமாக இலைகள் எல்லாம் வந்திருக்கும். அது ஒரு பரிசோதனை. அப்படி இல்லை என்று சொன்னால், ஒரு பெட்டியை வைத்து அந்த தாவரத்தை பெட்டிக்குள்ளே வைத்து ஒரு இடத்திலே சிறிய ஒரு துவாரத்தை போடுங்கள். துவாரத்தை போட்டு அந்த பெட்டியை வையுங்கள். மிகுதி எல்லாம் இருட்டாக இருக்கும். அந்த உள்ளே இருந்து மட்டும்தான் வெளிச்சம் பெறும். 1 வாரம் 2 வாரம் வையுங்கள். அதற்கு பின்பு பெட்டியை திறந்து பாருங்கள் என்று சொன்னால், அந்த தாவரம் அல்லது வைக்கப்பட்ட அந்த சிறிய கன்று அந்த துளை எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த பக்கமாக வளைந்து போவதை நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதிலிருந்து நாங்கள் கண்டுபிடிக்கிற உண்மை என்ன? மரங்கள் முளைத்து வருவதற்கு வெளிச்சம் அவசியம் என்றதை நாங்களாகவே ஆசிரியர் சொன்னதை கேட்டு ஆய்வு செய்து கண்டுபிடிப்போம். ஆனால் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, நம்மால் பல நேரங்களிலே விடைகளை கண்டுபிடிக்க முடியாது. விடைகள் கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சி செய்தாலும் எங்களுக்கு விடைகள் தெரிவது இல்லை. அதை நாங்கள் நம்பிக்கை அல்லது விசுவாசம் என்று சொல்லுவோம். நாம் ஆண்டவரிலே, கடவுளிலே, இறைவனிலே நம்பிக்கையுள்ள மக்களாக இருந்தால் அந்த விசுவாசம் என்ற பகுதி எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு பங்கை வகிக்கிறது. கடவுள் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கடவுள் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? கடவுள் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்பது எனக்கு நம்பிக்கை. சிறிய வயதிலே எனக்கு சொல்லித்தந்த காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நான் வளர்ந்து பெரியவனாக வந்ததும் அந்த நம்பிக்கை என்பது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவமாக மாறிப்போகிறது. அதனாலே சில நேரங்களில் நாங்கள் நினைத்து கொள்கிறோம், இந்த கடவுள் ஆன்மீகம் சம்பந்தமாக எந்த கேள்விகளுமே நாங்கள் கேட்கக்கூடாது. அது நம்பிக்கை என்பதனாலே அது எங்களுக்கு விளங்குகிறதோ விளங்கவில்லையோ இதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எந்த காரணங்களும் கிடையாது. சில நேரங்களிலே நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே வினாக்கள் எதையுமே கேட்காமல் இருந்தால் விஞ்ஞானம் என்பதை ஒரு பக்கமாகவும் ஆன்மீகம் என்பதை இன்னொரு பக்கமாகவும் வைத்து இவை 2க்கும் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் பழகிக்கொள்வோம். அதே விதமான வாழ்க்கையை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். இது விஞ்ஞானம், இதற்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது ஆன்மீகம், ஆகவே ஆன்மீகத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. வேதாகமத்திலிருந்து ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் அல்லது நற்செய்தி நூலிலே 20வது அதிகாரத்திலே தோமா என்று பெயர் கொண்ட இயேசுனுடைய சீடரை பற்றி ஒரு கதை இருக்கிறது. இயேசு கைது செய்யப்படுகிறார். அதன் பின்பு அவர் கொண்டு போய் சிலுவையிலே அறையப்படுகிறார். சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே சீடர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், அவரை கல்லறையிலே வைத்தபடி கல்லறையிலே அவர் இல்லை, அவர் இப்போது உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை தோமா என்ற சீடன் காணவில்லை. இவர்கள் சொல்லுகிற கதையை, செய்தியை மட்டும்தான் கேட்கிறார். கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், நீங்கள் சொல்வதெல்லாம் கேட்க நன்றாகத்தான் இருக்கிறது, நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டேன் என்று சொல்வதும் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலே நான் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை என்னுடைய கண்ணினாலே பார்த்து என்னுடைய கையினாலே
அவருடைய கைகளிலே இருக்கின்ற காயத்தை தொட்டு பார்த்து, அல்லது அவருடைய விலாவிலே ஈட்டினாலே குத்தப்பட்ட அந்த இடத்தை, அந்த ரணத்தை அல்லது அந்த புண்ணை நான் பார்த்து கண்டாலே ஒழிய அந்த மரணம் அடைந்த இயேசு என்பவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எனக்கு நம்புவது கஷ்டம் என்று சொல்லுகிறார். இது கடவுளுக்கு எதிராக பேசுவது போல இருக்கிறது. விசுவாசத்திற்கு எதிராக அவர் வாதிடுவது போல இருக்கிறது. ஒருவேளை அவருடைய சீடர்கள் அவரோடு வாதிட்டு இருக்கலாம். நீ இப்படி பேசக்கூடாது தோமா, நாங்கள் எல்லோரும் கண்ணாலே பார்த்ததைத்தானே நாங்கள் இதிலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். நீ எங்களோடு எதற்காக விதண்டாவாதம் பேசுகிறாய், எதற்காக ஒரு நம்பிக்கையை பற்றி கேள்வி கேட்கிறாய் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் தோமா தான் கேட்ட அந்த கேள்வியிலே, எழுப்பிய அந்த வினாவிலே உறுதியாக இருந்தார். கடவுளை பொறுத்தவரையில் அவர் கேட்ட கேள்வி தவறானது என்று நினைத்தால் கடவுள் அதை பற்றி எந்த மறுமொழியும் கொடுத்திருக்க கூடாது. என்றால் அவர் விசுவாசத்தை பற்றி வினாவு எழுப்புகிறார். விசுவாசத்தை வைத்திருப்பதற்கு எனக்கு காரணம் வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆதாரம் வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் நீங்கள் யோவான் 20வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அது தோமா மற்ற சீடர்களோடு அறைக்குள்ளே உட்கார்ந்திருந்த போது உயிர்த்தெழுந்த இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று, தோமாவே, நீ என்னை பற்றி பல கேள்விகள் கேட்டாய், வினாக்கள் எழுப்பினாய். நான் உண்மையிலே உயிர்த்தெழுந்து விட்டேனா என்பதை நம்புவதாக இருந்தால் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட போது ஏற்படுத்தப்பட்ட காயங்களிலே உன்னுடைய கைகளை வைத்து பார்க்க வேண்டும் என்று நீ சொன்னாய். இதோ நான் உன் மத்தியிலே வந்திருக்கிறேன். உன் கைகளினாலே எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற காயத்திலே தொட்டு உண்மையாக இது காயம் இருக்கிறதா என்பதை நீ பார் என்று சொல்லுகின்ற போது தோமா அவருக்கு அருகே வந்து அவரை பார்த்து கண்டு நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே என்று சொல்லி கதறி வேதனைப்பட்டதாக இந்த பகுதி தொடர்ந்து போகிறது. கேள்வி கேட்பதை அல்லது நாங்கள் விசுவாசத்தை கருத்தோடு புரிந்து கொள்வது தவறு என்று எந்த சமயமோ அல்லது எந்த வேதாகமோ நமக்கு சொல்லித் தருவது கிடையாது. நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் விஞ்ஞான கருத்துகள் நிறைந்த ஒரு உலகம். எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வருகின்றன. நம்முடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போகின்ற போது எத்தனையோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றி பாடங்கள் படிக்கிறார்கள். விசுவாசத்திலே கேள்விகள் கேட்கக்கூடாது என்று சொல்லி இந்த விசுவாசத்தையும் விஞ்ஞானத்தையும் நாங்கள் பிரித்து வைப்பதினாலே பிள்ளைகளுக்கு 2 விதமான வாழ்க்கையை நாங்கள் உருவாக்குகிறோம். இது உண்மையா, இது உண்மையா என்று தெரியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நாங்கள் வேதாகமத்திலே பார்க்கிறோம், உண்மையில் ஆண்டவருடைய சமூகத்திலே கேள்விகள் கேட்பதும் அந்த கேள்விகளுக்கு விடைகளை தேடி போவதும் தவறு என்று சொல்லப்பட்டது கிடையாது. சங்கீதம் 34வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். வாழ்க்கையிலே ஆன்மீகம் என்பது நமக்குள்ளே ஏற்படுகின்ற அனுபவம். ஒருவர் சொல்வதை கேட்டு இது இப்படித்தான் என்று நம்புவதல்ல, அந்த அவர் சொல்வதை கேட்டு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்வது தான் உண்மையாக நம்புகின்ற ஆன்மீகம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்களுடைய ஆன்மீக பயணத்திலே எப்படி நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியாது. உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையோடு ஒத்து போகின்ற, சேர்ந்து போகின்ற, புரிந்து கொள்ள வைக்கின்ற ஒரு ஆன்மீகமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நாம் கேட்கின்ற கேள்விகள் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்க்க உதவி செய்கிறதாக இருக்கிறதா? எங்களுக்கு முன்னே வருகின்ற வினாக்கள் எங்களுடைய ஆன்மீகத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னுமொரு இடத்திற்கு கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது. கடவுளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வதிலும் பார்க்க,
ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வதிலும் பார்க்க, கடவுளை பார்த்து, கடவுளே எனக்கு இது புரியவில்லை, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி நடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான அனுபவங்களுக்கூடாக கடந்து போகிறேன் என்ற கேள்விகளை எல்லாம் உண்மையாக மனம் திறந்து நாங்கள் கடவுளுக்கு முன்னே வைக்கின்ற போது, நாம் நம்புகின்ற கடவுள் பெரியவர், நான் நம்புகின்ற கடவுள் நம்முடைய உள்ளத்திலிருந்து எழுகின்ற வினாக்களுக்கு விடை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், நம் வினாக்களுக்கு விடை கொடுக்கிறார். அந்த வினாக்களுக்கு கிடைக்கின்ற விடைகளின் அடிப்படையிலே ஆன்மீகத்திலே முதிர்ச்சி பெற்ற மக்களாக நாங்கள் வாழ்க்கையிலே நடந்து போக எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நடந்து போக அழைக்கப்படுகிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், சங்கீதம் 34:8 சொல்வது போல, ஆண்டவர் நல்லவர் என்பதை உங்களுடைய வாழ்க்கையிலே ருசித்து பாருங்கள், அனுபவித்து பாருங்கள். நாங்கள் நம்புகின்ற நம்பிக்கையை இந்த உலகத்திலே கருத்தோடு வாழ முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். Amen.